உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னங்க வீடு இவ்ளோ சுத்தமா இருக்கு? மேட் வந்து க்ளீன் பண்ணாங்களா? அதான் சொன்னல, ஆபீஸ் ஹவுஸ் கீப்பிங் அவங்க தான் சுத்தம் பண்ணாங்க. அப்படியா? எப்பவும் நம்ம வீடு அரண்மனை மாதிரி இருக்கும். இப்ப அவங்க வந்து க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு. ஏங்க நீங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. நான் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சிடறேன். அஞ்சலி, நோ நோ, எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரி, நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு அஞ்சலி. வேண்டாங்க, தினமும் இப்படி சொல்லி சொல்லியே எல்லா வேலையும் நீங்க தான் பாக்குறீங்க. வீட்டுக்கு வந்தா படுத்து தூங்குறதுமா தான் இருக்கேன். உங்களுக்காக நான் எதுவுமே பண்றது இல்ல தெரியுமா? நீ என் கூட இருக்கல்ல, அதுவே போதும். அதை தவிர எனக்கு வேற எதுவும் தேவையில்ல. இப்போ உன்னோட போக்கஸ் ஃபுல்லா உன் படிப்பு மேல மட்டும்தான் இருக்கணும். போய் ரெஸ்ட் எடு. நான் உனக்கு சாப்பாடு ரெடி பண்றேன். சரி. அவங்களோட லவ் எனக்கு என்ன பண்ண போதுன்னே தெரியல. ஏன் அப்படி சொல்ற? ஒரு ஹஸ்பண்ட் வைஃபை இதுக்கு மேல லவ் பண்ண முடியாது. உங்க மேல எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்க பாக்குறீங்க. I love you. நான் உன்னை ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன். இதுவும் ரெஸ்ட் தான். என் புருஷனை கட்டிப்பிடிக்கணும்னு தோணுச்சு, கட்டிப்பிடிச்சா. ஏன் கட்டிப்பிடிக்க கூடாதா? லைஃப்ல எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி இருக்குங்க. லைஃபே கம்ப்ளீட் ஆன மாதிரி தோணுது. எதுக்காக என்ன இப்படி பாத்துக்கிறீங்க? உன் சந்தோஷத்துக்காக தான். ஏன்னா உன் சந்தோஷம் தான் என் லைஃப். ஏய், என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க. உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராதுன்னு உங்க அம்மாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். நீ இப்படி அழுதா என்ன அர்த்தம்? அழலைங்க, அழுத கண்ணீர். சந்தோஷத்தில் அழும்போது தப்பு இல்லை. சரி, நீ போய் ரெஸ்ட் எடு. உனக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு உனக்கு கூப்பிடுறேன். சரியா? என்னங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன கண்டிப்பா கூப்பிடுங்க. ஓகே. சரி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.